பாட்டியின் பாம்படம். பாட்டி பேசும்போதும் கதை சொல்லும் போதும் தோள் வரை தொங்கும் அவளது பாம்படம் அசைந்தாடுவதை நாங்கள் ஆச்சரியமாக வேடிக்கை பார்ப்போம். அந்த காலத்தில் பெண்கள் பாம்படம் அணிவதே வழக்கத்தில் இருந்திருக்கிறது. காது வளர்க்க படாத பாடுபட்ட கதையை பாட்டி கூறுவதை கேட்பதே சுவாரஸ்யமாக இருக்கும். காதுக்கு 2 பாம்படம் போட்டு அது தோள் வரை மார்பு வரை தொங்கினால் அவர்களுக்கு கிடைக்கும் மரியாதையே தனிதானாம். அவளைப்பாரு, தோள் வரை பாம்படம் தொங்குது என பெண்கள் பெருமையாக பேசிக்கொள்வார்களாம். பாம்படம் தவிர காது முழுவதும் அலங்கரிக்கும் கொப்பு, முறுக்கச்சி, ஒணப்புத்தட்டு, எதிர்த்தட்டு, குறுக்குத்தட்டு, தண்டட்டி, முடிச்சு, நாகவட்டம் போன்ற ஆபரணங்கள். எனக்கு தெரிய பழைய ஆபரணங்களே புது அவதாரம் எடுத்து இன்றைய ஃபேஷனாக வலம் வருகின்றன. பாம்படம் தவிர யார் கண்டது, பின்னாளில் அதுவும் ஃபேஷனாக வரலாம். எதற்கும் பாட்டியிடம் பாம்படம் இருந்தால் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் பத்திரமாக. எதற்கும் பாட்டியிடம் பாம்படம் இருந்தால் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் பத்திரமாக. என் பாட்டி இதையெல்லாம் அணிந்திருந்தார். ஆனால் எனக்கு அப்போது கேட்கும் வயசில்லை. சின்ன பெண்ணாக இருந்ததால் அதன் அருமை தெரியவில்லை. இப்போது நான் அடிக்கடி யோசிப்பேன், ஐயோ பாட்டியிடம் வாங்கி இருந்திருக்கலாமே, நாமும் இத்தனையும் காதில் மாட்டிக்கொண்டிருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், அது ஒரு ஃபேஷனாக உருவாகி விடுமே என ஆதங்கப்படுகிறேன். ஆனால் இப்போது அந்த பெயர்களே நமக்கு ஞாபகத்தில் வரமாட்டேன் என்கின்றது. இந்த பெயர்களையே நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தேன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு உங்கள் பாட்டியிடம் இருந்தால் வாங்கி அழகாக மாட்டிக்கொள்ளுங்கள். தமிழ் மகள் லலிதா. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம்.